நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் கோபம். ஒரு நிமிடம் வரும் கோபத்தினால் பல வருட கால சேர்ந்த உறவுகளை இழக்கிறோம். ஏன் இப்படி பேசணும் என்று பிறகு வருத்தப்படுகிறோம். இந்த கோபத்தை எப்படி அடக்குவது? ஒரு துறவியின் இந்த சின்ன கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் ஆப் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கேசரி ஐட்டம், ஃபேஸ் கேர் ஐட்டம், பேபி கேர், கிஃப்ட் ப்ராடக்ட், நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேரிசன் பண்ண சொல்ல இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு கோபம் மூக்கிற்கு மேல் வரும். கோபம் வந்துவிட்டால் கையில் கிடைப்பது எல்லாத்தையும் உடைப்பான், மற்றவர்களை காயப்படுத்துவான். ஒரு நாள் தன் கோபத்தை குறைக்க ஒரு ஞானியை தேடி சென்றான். ஞானி அவரிடம் ஒரு காலி கப்பை கொடுத்தார். தம்பி, இந்த கப்பை நிரம்பும் வரை நீ எதற்கும் கோபப்படாது என்றார். அவன் சிரித்து கொண்டே, இதென்ன பிரமாதம், நான் செய்து காட்டுறேன் என்றான். ஆனால் அந்த ஞானி அந்த கப்பில் ஒரு சொட்டு தேனை ஊற்றினார். அந்த தேன் கப்பை தேடி எறும்புகள் வந்தது. எறும்புகளை துரத்த பல்லி வந்தது. பல்லியை பிடிக்க ஒரு பூனை வந்தது. அந்த பூனையை துரத்த ஒரு நாய் வந்தது. அந்த நாய் அவனின் காலை கடித்தது. அவனுக்கு கோபம் பொங்கியது. அவன் அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து நாயை அடிக்க முயன்றான். அப்போது ஞானி தடுத்தார். இப்போது பார், நீ அந்த கல்லை வீசினால் நாய் காயப்படும். அதன் உரிமையாளர் உன்னிடம் சண்டைக்கு வருவார். அது பெரிய கலவரமாக மாறும். கப்பு இன்னும் காலியாகத்தான் இருக்கு. ஞானி சொன்னார், கோபம் என்பது தீக்குச்சி போன்றது. அது மற்றவர்களை எரிக்கும் முன் உன்னை முதலில் எரிக்கும். கோபம் வரும்போது 1 முதல் 10 வரை எண்ணுங்கள் என்று சொன்னார். அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அந்த 10 நொடிகள் உங்கள் உணர்ச்சிகளை மூளை ஆக்கிரமிக்காமல் தடுக்கும். நிதானமாக யோசிக்க நேரத்தை கொடுக்கும். சத்தமாக பேசுவதால் உங்கள் நியாயம் ஜெயிக்காது. அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் மௌனம் எதிராளியை யோசிக்க வைக்கும். கோபப்படுவது உங்கள் பலவீனம். பொறுமையாக இருந்து பாருங்கள், உங்கள் உண்மையான பலம் தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாராச்சும் அதிகமாக கோபம் வந்தால் இந்த வீடியோவுக்கு அவங்க ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள கருத்துக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.